உங்களுக்கு என்ன, என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? கூட்டணி வையுங்கிறது நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? அது என்ன குறையும் இல்ல? என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாம போ, போட விருப்பம் இல்லைன்னா போ. என்னை கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா? இந்த கோயிலுக்கு வந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கல. இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. எப்படி சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு ஏங்க? அவர் வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க, நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க. நீங்க சொல்லுவீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூரையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறாருன்னே பிரிச்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன, என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன? சரி, தேர்தலில் வாக்கு என்னும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு? அது என்ன குறையும் இல்ல? என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எதான் சொல்லியிருக்கேன் அந்த நாட்டுல? இருங்க, ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவனும் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இன்னும் ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும், புரியுதா? எங்களுக்கு என்னுடைய தத்துவம் தமிழ், தமிழர், நிலம், வளம், இனம், அதனுடைய மானம், அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. அதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன் சார். ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல், அது அல்லாத ஆறு செத்து போயிரும்னு பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே. அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் பூச்சி வண்டுகள்லாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு, அதை இந்த நாட்டில் எந்த தலைமையாவது பேசுதா? அப்புறம் அதை பிரிச்சு போடுவாரு அப்படின்னு. நாங்க என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில் அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க? எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாம போ, போட விருப்பம் இல்லைன்னா போ. அது வந்து உங்க வாக்கு அது அப்படின்னு. காற்றடிக்கும் திசையில எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள். புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி, எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார். அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மானமிக்க தமிழ் மக்கள், தமிழ் மக்கள், மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இங்க இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பணமழையில இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தல்ல புதிதா ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய பிள்ளைகள் 8வது பெட்டியில என் சின்ன இருந்தது. அதுல 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமழையில இவ்வளவு காசு, இவ்வளவு சாராயம், பணம், சாப்பாடு, இதுல அப்ப இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல. அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே வெளியே குறைய. அடிக்கடி என்ன சொல்றாருன்னா திமுகவை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும், அதனால எல்லாரும் நம்ம கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. குறிப்பா எல்லாரையும் தான் சொல்றாரு. அது தாவேகா விஜயா இருக்கட்டும். இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதேதான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயனார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை. அதேதான் திமுகவின் தலைமை சொல்லுது. பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், அது பாசிச கட்சி, ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி, அதை வீழ்த்துறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிறாங்க. இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க? புரியுதா? ஒன்னா நின்று திமுக வீழ்த்துவோங்கிறாங்க. நான் என்ன முடிவு ஒன்னா நின்று வீழ்த்துறேங்கிறேன். எப்படி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நல்லதே செய்யணும்னு நினைக்கிற சீமான் அண்ணன் ஏன் கூட்டணியில் அமைச்சு அதிகாரத்துக்கு வந்து நல்லது செய்யக்கூடாது?
நீங்க கொள்கை நல்லது செய்யணுங்கிற கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க, போய் சேர்ந்துக்கிறேன். நான் தான் முடிவு, நீங்க தானே கேள்வி கேட்கிறீங்க. இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க இப்படி சொல்லுங்க. நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு. நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராயம் கட்சி விற்குமா? கேட்கறதுக்கு பதில் இருக்கா? நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா? கிரஷர் போடுமா? கிரஷர் கல் குவாரி வச்சிருக்கு, கல் குவாரி விற்குமா? ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம், தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம். மலைய மணல நீங்க என்ன பண்ணுவீங்க? அது போய் என் தம்பி வந்தாருன்னு இப்படி பேசினாருன்னா கேளுங்க, நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு. ஏங்க நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டீங்க. என்னைய கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் இருக்கு? என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா? இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கள. என்னையும் போய் அதுக்குள்ள போ என்ன கூட்டணி வையுங்கிறது. நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய? கூட்டணிக்கு போங்க. கூட்டணி வச்சிருக்கிறவங்க கிட்ட கேக்குறீங்களா? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் சொல்லணும். கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டையும் கேட்கல. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு. சரி இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன். நாளைக்கு நீங்க என்னங்க நீங்க தனியா தானே நின்னீங்க, அதானே உங்க பலம். ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அந்த கழுதையை சொல்லுவாங்களா, முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது, இப்ப நான் என்னதான்டா செய்யறதுன்னு. அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். என்னுடைய தத்துவம் இங்க பாருங்க. நான் உங்களுக்கு பேசிட்டேன் இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது, எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான்னு பாருங்க. இதுல எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்துல என் தலைவர் படத்தை போடுறது? போட்டா இருப்பாங்களா இல்ல நீங்களே காட்டுவீங்களா? அப்ப சிக்கல் புரியுத. அதனால அது கடினம், அதை விட்டுருவோம்.